வணக்கம் ஓ நமச்சிவாய. இன்றைக்கி நம்ம 10வது திருநாமம் பூதாத்மனே நம்ம இதனுடைய கதையை பற்றி பார்ப்போம். என்னென்னா, ஒரு காலத்தில் துளசி வனம் என்ற ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் ஒரு துளசி செடிக்கு அடியில் மகாலட்சுமி அவதரிக்கிறாரு. அவங்க குழந்தையாக எடுத்து அவர் யார் வளர்க்குறாங்கன்னா, மார்க்கண்டேய மகரிஷி அப்படின்றவர் எடுத்து வளர்க்குறாரு. அந்த அம்மா பேருக்கு பூமி தேவி என்ற பேரிட்டு வளர்க்குறாரு. அப்படி வளர்த்து வரும் காலத்தில் ஒரு நாள் ஒரு வயதான முதியவர் அவங்க வீட்டுக்கு வர்றாரு. வந்தோடனே இவர் அவருக்கு உணவளிக்கிறாரு, விருந்தளிக்கிறாரு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் மகளை எனக்கு மனம் பிடிச்சிருந்தாங்கன்னு முதியவர் கேட்குறாரு. இப்படி நம்ம வீடு தேடி விருந்தாளிக்கிட்ட நம்ம எப்படி இல்லைன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணுக்கு பழைய சாதத்தில் எவ்வளோ உப்பு போடணும் கூட தெரியாது, அவளை போய் கேட்குறீங்களே அப்படின்றாரு. அதுக்கு அந்த முதியவர் சொல்கிறாரு, எனக்கு ரத்த கொதிப்பு இருக்குது, உப்பில்லாத சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் உங்கள் பொண்ணை கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் அங்கே அவங்க பூமி தேவி, அப்போ யாருப்பா இந்த இளைஞர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இவர் டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அங்கே திருமாலே நின்றுட்டுருக்கார். திருமாலே வந்திருப்பவர் திருமாலே என்று இவர் உணர்ந்து கொண்டார், மாயவனாகிய திருமால். உடனே மார்க்கண்டேயன் தன் மகளை அவருக்கே திருமணம் செய்து கொடுத்துட்டார். ஆஹா, மாயவனாகிய திருமாலே கேட்குறாரு, மனம் முடித்து கொடுத்தார். மார்க்கண்டேயனுக்கு தன் வாக்கை காப்பாற்றுவதற்கு உப்பில்லாத உணவையை உட்கொள்வேன் அப்படின்னு திருமால் சபதம் செய்தார். அன்று முதல் அவர் உப்பிலியப்பன் அப்படின்ற பேரும் வந்திருக்கு. இதில் துளசிவனமாகிய ஊரில் உப்பிலியப்பன் கோவில் என்ற கோவில் இன்று இருக்கிறது. தமிழில் ஒரு பழமொழி உப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு பழமொழி இருக்குதுங்களா. அப்போ உப்பில்லாமல் தான் அவர் பிரசாதம் பண்ணுறாங்க, அதெல்லாம் குப்பையா கிடையாது, அப்படி கிடையாது. பூதாத்மனே நமக்குள்ள எல்லாவற்றிலும் யார் இருக்காரு, பொருளாக மூலப்பொருளாக ஆட்டி எல்லாமே அவர் தான் இருக்கார். மகாவிஷ்ணு தான் நம்மளுடைய உடம்புல இருக்கிறார், நாம் செய்கின்ற தின்பண்டங்கள் இருக்கிறார். அவர் எங்கே இருந்தாலும் அதை தூய்மைப்படுத்தி விடுவார். அது மாதிரி உப்பில்லா பண்டங்களை அவருக்கு நாம் கொடுக்கும்போது கூட அது தூய்மையாக்கி அமுதமாகி நமக்கு தருகிறார். அதை நாம் ஆசையுடன் அவருடைய பிரசாதங்களை உட்கொள்கிறோம், அமுதமாக உட்கொள்கிறோம். இதே தாத்பரியம் பூதாத்மனே நம்ம 10வது திருநாமம். சரிங்களா? வணக்கம்.